ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. என்ன சொல்லு. இல்லங்க, நடந்த பிரச்சனையில இப்ப எதுக்காக அத பத்தி எல்லாம் பேசணும்? தூங்கும் போதாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இல்லங்க, இதுல மாயாவோட தப்பு. இப்ப நீ மாயாவை பத்தி பேசுறதா இருந்தா நான் வெளியே போறேன். ஏங்க ஏங்க, ஒரே ஒரு நிமிஷங்க. நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கும் எனக்கும் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது தெரியுமா? நீங்க எப்போ என் பேச்சு காது கொடுத்து கேட்காம போனீங்களோ அன்னில இருந்துதான் ஆரம்பிச்சது. இப்ப நீ செஞ்ச தப்புக்கு என்ன குத்தம் சொல்றியா? ஐயோ இல்லங்க, உங்களை குத்தம் சொல்லல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கல்யாணம் நடந்தப்ப கூட உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களை பத்தி என்கிட்ட சொன்னீங்க. நான் கேட்காமயே என் தேவையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவர் நீங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ஜானகி. மாயாவுக்கு ஒண்ணும் தெரியாது, மாயா நல்லவ, அதத்தானே சொல்ல போற? அதெல்லாம் உண்மை இல்ல. நீ அவ மேல வச்சிருக்கிற பாசம், அதனாலதான் அவ பண்ண தப்பெல்லாம் உன் கண்ணை மறைக்குது. நீ இந்த மாதிரி பாசம் காட்டுறத வச்சு யாரெல்லாம் குளிர் காஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னங்க, நம்ம ஒரே கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா எல்லாமே தப்பாதான் தெரியும். நம்ம ஏன் இதை மாத்தி பார்க்க கூடாது? மாத்தி பாக்குற மாதிரி இங்க ஒண்ணும் நடக்கல. மாத்தி பார்க்கணும்னு நினைச்சா கூட முடியல. இதுதானே எல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு காரியமும் ஊர் முன்னாடி பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். ஆனா அவ அப்படி நடந்துக்கிறாளா? இல்ல. அப்புறம் நான் மட்டும் எப்படி மாத்தி பார்க்க முடியும்? இல்லங்க, மாயா ரொம்ப நல்லவ. கொஞ்சம் அவ வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாருங்க. அப்படியே நம்ம தனவை பத்தியும் யோசிங்க. ஏன் பொண்ணு வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் நான் யோசிக்க முடியும். இந்த மாயா தலைக்குடிய வச்சிருக்கா, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்திருக்கா. ஆனா நீ இன்னும் அவளுக்கு சாதகமா தான் பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாம அவளையும் அந்த கதிரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. இன்னைய வரைக்கும் நீ ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்ற காரணத்தை நான் கேட்டோம் நீ சொல்லல. இதுக்கு மேல நான் கேட்கவும் போறதில்ல. ஏங்க, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றேன். வேண்டாம் ஜானகி, என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரே. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மாயா. நீங்க ஏற்கனவே இங்க வேலை கேட்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமா சார். கிஷோர் சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓனரும் கிஷோர் சாரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சே. இப்பதான் எனக்கு ஓனரே கால் பண்ணி சொன்னாரு. ஹலோ டாட். மாயா, என்னம்மா சொல்லு. டாட், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணும். என்ன விஷயம்னு சொல்லுமா. டாடி, இந்த ஊர்ல கிளப்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஓனர் உங்களுக்கு தெரியுமா? அவரை நல்லா தெரியுமா, காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம். ஏன் கேக்குற? டாட், அந்த ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை ஒண்ணு வேணும். வேலையா? உனக்கு எதுக்குமா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல டாட், வேற ஒரு விஷயத்துக்காக. நான் எல்லா டீடைல்ஸும் அப்புறமா சொல்றேன். அங்க எனக்கு இப்ப வேலை கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்க. சரி மாயா, நான் பேசுறேன். டாட், நான் உங்க பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லுங்க. சரிம்மா, நீ சொன்ன ஒரு ரீசன் இருக்கும். நான் சொல்றேன், நீ அந்த ஹோட்டலுக்கு போய் பாரு. சரியா? தேங்க்ஸ் டாட். நான் வச்சிடுறேன். ஓகே டாட், பை. பை, டேக் கேர். அது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா தெரியும் சார். ஓகே, இன்னைக்கே நீங்க வேலையில ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுடைய டீடைல்ஸ்லாம் ரிசப்ஷன்ல கொடுத்துருங்க. ஓகே சார். இங்க வாங்க சார். இவங்க புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே சார். கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருங்க. வாங்க. இந்தாங்க, யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்துருங்க. சரி. ஓகே.
மொத்தம் இங்க 300 ரூம்ஸ் இருக்கு. ம். கால் வந்ததும் எந்த ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்களோ அங்க ஹவுஸ் கீப்பிங்க்கு போகணும். ம், சரி. இங்க ஒரு 10 ரூம் இருக்கு. ஆனதோ அங்க பாரு, அந்த ரூமுக்கு மட்டும் போகவே கூடாது. ஏன்? ஏன்னா மேனேஜர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு, அந்த ரூம் பக்கம் யாரும் சர்வீஸ் போக கூடாதுன்னு. அங்க யார் தங்கி இருக்கா? தெரியல, ஆனா யாரும் இருக்காங்க. பெரிய விஐபியா கூட இருக்கலாம். நாங்க யாரும் அங்க போக மாட்டோம். நீயும் அந்த பக்கம் போகாத, சரியா? ஆ, சரி. இப்ப போய் டீட்டெயில்லாம் கொடுத்துட்டு வேலைக்கு வந்துரு. நான் வரேன். யாரு? மேனேஜர் நீங்களா? யார் அது? இது அவன் வாய்ஸ் தான். கண்டிப்பா அவனே தான். ஹலோ, ஹலோ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ, ஆ, இல்ல சார், எல்லா ரூம்ஸையும் பார்க்கலாம்னு. அப்படி சும்மாலாம் போக கூடாது. லாக் பண்ணிருக்குன்னு தெரியுதுல்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும். இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. சார், இங்க யாராவது பெரிய செலிபிரிட்டி இருக்காங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வரக்கூடாது. போ போன்னு சொல்றல. சார் நீங்களா? ஆமா, இவ்வளவு நேரம் கதவை திறக்க ட்ரை பண்ணது யாரு? புதுசா வேலைக்கு சேர்ந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு சார். அது தெரியாம வந்துருச்சு சார். எதுவா இருந்தாலும் நான் கால் பண்ணிட்டு தான் வருவேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரி.